குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாத அவர் அப்படின்றார். எப்படிங்க இவரால் மட்டும் இவ்வளவு எளிமையான சொற்களை வைத்து ஏழே சீர்ல எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள ஒரு பொருளை சொல்லிட்டாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க, யாரெல்லாம் குழல் இனிமையான ஓசையை கொண்டது, யாழ் இனிமையான ஓசையை கொண்டது அப்படின்னு சொல்லி அந்த குழலுக்கும் யாழுக்கும் பெருமை சேர்க்கிறார்களோ அவர்கள் எதை கேட்கலையா? குழந்தைகளுடைய மழலை சொல்லை கேட்கல. தமக்கு தம் பிள்ளைகளின் தம் மக்களின் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்றாருங்க.